பொண்ணும் பண்ணுது. ஓ ஆமாம், அது குட்டியோட இருந்துச்சுன்னா பொண்ணு ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். சார் போகலாமா சார்? போகலான்றீங்களா? ஆமாம் சார். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம். ஐயோ சார், நான் இன்னொரு திரும்ப ஓட்டணும் சார். ஆள் இருக்காங்களா? ஐயோ ஆமாம் சார். யாருமே இல்லையே. ஐயோ வராங்க சார். வரல, யாருமே வரல. நாங்கள் அந்த 12 பேர் யாருமே வரல. அப்படியா? ஆமாம்மா, அதனால நான் ஒரு ஆள் மட்டும் வந்தேன். இன்னொரு திரும்ப ஓட்டு. எந்த ஊர் சார் நீங்கள்? இதே ஊர் சார். இல்லை அவரு சென்னையா நீங்கள்? ஓகே ஓகே. எங்கே? சென்னையில்? சென்னைக்கு ரொம்ப. ஓகே. நாங்களும் சென்னை தான். ஓ கீழ்பாக்கம். எங்கே சார்? கீழ்பாக்கம். நாங்கள் கீழ்பாக்கம். ஓகே. கொலிங்ஸா சார்? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஓரளவு குட்டியாக லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரொம்ப பெருசு. அதில் சார் இதில் வந்து இல்லை பொண்ணுங்க. இது லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது பாருங்க தனியாக. அதான் சார், அதெல்லாம் பொண்ணு. ஆமாம், எல்லாம் ஆண். அது பெருசு வந்துட்டு அதோட இது இல்லை, ராஜா, காட்டுக்கு ராஜா இல்லை. அது எங்காவது இருக்கும். இது எல்லாமே பெண் தான். குட்டியா? ஆமாம், பெண் குட்டி. எந்த உடல் அமைச்சை வச்சு சொல்றீங்க ஆண் பெண்ணுன்னு? தெரியும் சார், நமக்கு தெரியும். அதோட இதை பார்த்தாவே நமக்கு தெரியும். சரி, என்னோட ஒரு ஷார்ப்பில் எந்தெந்த என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்தாவே தெரியும். ஆண் எப்படி இருக்கோ பொண்ணு எப்படி இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரியும். மடி இருக்கும்ல அதுக்கு? மடியோட இல்லை சார், அதை பார்த்தா நம்மளோட அந்த கொம்போட நிதானத்தை பார்த்தாவே கணிச்சிக்கலாம். கொம்போட நிதானத்தை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கும். அதனால ஷார்ப்பாக இருக்கும். பொட்டை எது ஆண் எதுன்னு நமக்கு நல்லா அத்துப்படி நமக்கு தெரியும். நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம், நாங்கள் மலையிலே தானே இருக்கிறோம். டெய்லி பார்ப்பீங்களா? நாங்கள் டெய்லியும் வந்து வாங்கி பார்த்து பஸ் காமிக்கிறோம் இல்லையா, தெரியும். மயில் அங்கே தான் இருக்குதா? மயில் அங்கே தான் இருக்கு. ஆனால் அது ரொம்ப பண்ண முடியும். கொஞ்சம் காட்டுங்க எங்கே இருக்குன்னு. நாளை இருந்துச்சு கரெக்டாக இந்த வியூவில் இருக்கு. இந்த இதில் இருக்கு நேராக. அது இருக்கு ரொம்ப இதில் அவ்வளோதான் போகுது. அதுக்கு மேலே நான் அந்த லென்ஸ் எடுத்துகிட்டு வரல. 2-3 லென்ஸ் நான் தூக்கி போகிறத பார்த்தேன். லென்ஸு தான் ஆச்சுன்னா டேமேஜ் ஆச்சுன்னா போச்சு. அது 200 mm வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் போய் நிற்கும். போகலாம். இப்போ எப்படிலாம் அங்கே பாருங்களேன், இப்போ நம்மளை தான் பார்க்குது. ஆனால் செடி பாருங்களேன் கரெக்டாக மூஞ்சி மறைச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்மளை தான் பார்க்குது அது. ஆமாம், நம்மளை தான் பார்க்குறாங்களே. இப்போ கொஞ்சம் நான் ஏழை இல்லை போன திரும்ப சார் வண்டிக்கு முன்னாடி சார் இடிக்கிற மாதிரியே அப்படியே கூட்டமாக பார்த்துருக்கேன் நிறைய. ஆமாம். ஏ சார் எப்போ போன வாரத்தில் சார், போன வாரத்தில். ஆமாம், நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்படி எதுவுமே பண்ணல, நாங்கள் வண்டியை அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே அது போட்டோ இறங்கினோன்னா நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் வந்திருக்கேன் நான் இல்லை. இங்கே சும்மா எடுக்கிறேன். இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த பக்கத்தில் மேலே இருக்குது. அங்கே இருக்குது. இங்கே கீழே போய் ஒரு டர்னம் வருது சார். ஒரு டர்னை கட் பண்ணி கொஞ்சம் தூரம் உள்ளார போயிட்டு அப்புறம் மெயின் ரோடு போய்க்கலாம். இப்போ வந்த வழியும் வராத, இன்னொரு இடம் போய் அப்படி போயிடலாம். சரி சரி சரி. அங்கே தான் 1-2 நிமிஷம் கூட பார்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா அப்படியே ஏரியில் போயிடலாம். ஓகே. போலாமா சார்? சொல்லுங்கள் சார், நீங்கள் அப்படி ரிவர்ஸில் போய் விட்டுருங்க.